வணக்கம் நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் ஜெகன் கஜேந்திரன். இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இந்த வாரம் வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம். முதல் திரைப்படம் வித் லவ். இந்த படத்தை ஜியான் ஃபிலிம்ஸ், எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை மதன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் அபிஷன் ஜீவிந்த், அனஸ்வரா ராஜன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. அடுத்து காதல் கதை சொல்லவா. இந்த படத்தை பெப்பர்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை சனில் களத்தில் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, ஜெயராம் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. அடுத்து யோகிடா. இந்த படத்தை ஸ்ரீ மோனிகா சினி ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை கௌதம் கிருஷ்ணா இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் சாய் தன்ஷிகா, சாயாஜி ஷிண்டே உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. அடுத்து ரெட் லேபிள். இந்த படத்தை ரெவிஜன் ஃபிலிம் ஃபேக்ட்ரி நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை கேஆர் வினோத் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் லெனின், அஸ்மின் யாசர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. அடுத்து கில்லி மாப்பிள்ளை. இந்த படத்தை ஹனுமன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை கேஎன் பத்மராஜா இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் திவ்யா தாமஸ், டிஎஸ்ஆர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. அடுத்து பாடும் குயிலே. இந்த படத்தை சீராக் மூவிஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை எஸ்என் நந்தகுமார் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் நந்தகுமார், என்கேஆர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. அடுத்து கரிகாடன். இந்த படத்தை ரிதி என்டர்டெயின்மெண்ட்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை வெங்கடேஸ்வரா கே இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் காடா நட்ராஜ், நிரிக்ஷா ஷெட்டி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. அடுத்து அனோமி த ஈக்குவேஷன் ஆஃப் டெத். இந்த படத்தை பாவனா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ், பனோரமா ஸ்டுடியோஸ், பிளிட்ஸ்கிரேக் ஃபிலிம்ஸ், ஏபிகே சினிமாஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை ரியாஸ் மரத் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் பாவனா மேனன், ரஹ்மான் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. அடுத்து யுஃபோரியா. இந்த படத்தை குணா ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை குணசேகர் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் பூமிகா, கௌதம் மேனன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. அடுத்து த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 3. இந்த படத்தை ஃபிஃப்த் எலிமெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை ரெனி ஹார்லின் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் மேடலின் பெட்ச், கேப்ரியல் பாசோ உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நண்பர்களே இந்த வாரம் வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்கள். உங்களுக்கு பிடிச்ச படங்களை பார்த்துட்டு அது பற்றின கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம். நன்றி.